ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சமையல். இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கேரளா ஸ்டைலில் தான் மீன் வறுக்க போகிறோம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம எப்போதுமே நம்ம ஊர் மீனே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றோம்ல, கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் தான் மீன் வறுக்க போகிறோம். செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேரளா ஸ்டைலில் மீன் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக என்ன செய்ய போகிறோன்னா, மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக சோம்புத்தூள் எடுத்துருக்கேன் 1/2 ஸ்பூன் போல், 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போல் புளி தண்ணி ஊற்றுறேன். உங்கள்கிட்ட புளி தண்ணி உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் லெமன் ஜூஸ் கூட ஊற்றிக்கலாம். எல்லாமே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மசாலாவை. இப்போ நம்ம மீனை வந்து நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 மசாலா நம்ம ரெடி பண்ணணும். வந்து நான் வந்து இங்கே கிடைக்கிற மீன் வாங்கியிருக்கேன். நான் வந்து அந்த முழு மீன் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து நான் 2 இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா உப்பு காரெலாம் ஏறத்துக்காக. நம்ம ஊர் கிழங்கா மீன் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இந்த மீன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த மீன் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. நான் வந்து இந்தியன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். அந்த ஃப்ரீசர் பக்கம் இந்த மீன் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக கூட இன்னொரு மசாலா செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். ஒரு 5-6 ஸ்பூனை போல் நல்லா தேங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நம்ம நல்லா தேவையான அளவுக்கு இதுக்கு உப்பும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணும். இது வந்து அடுத்த மசாலா. இதுதான் ஒரு 1/2 hour அப்போ ஊறிடுச்சு. இப்போ மீன், இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த மீன் நம்ம நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம ஊற வச்ச மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா நம்ம மீன் வறுவல் மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்தோம் நம்ம திருப்பி போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அதனால் இந்த இரும்பு கல்லில் நல்லா நமக்கு அந்த மீன் வறுவலாம் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அந்த நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறதோட இரும்பு கல் அந்த மாதிரில நம்ம சமைச்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு மீனெல்லாம். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா மீனையும் வறுத்து வச்சுக்க போகிறேன். அடுத்தா கூட நான் எல்லா மீனையும் அதே மாதிரியே வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து எந்த மீனில் வேணாலும் செய்யலாம். அடுத்ததாக கூட இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா அந்த பூண்டோட பச்சை வாசம் எல்லாத்தையும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் இந்த மீன் வறுவல் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றலை. இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா அந்த தேங்காவை வறுத்துக்கணும். பச்சை வாசலாம் நல்லா போயிடணும். உப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு அந்த மீனோட மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம வறுத்து வச்சுருந்த மீன்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன்லாம் உடையாமல் நல்லா இந்த 2 மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தேங்காய் அந்த மசாலாலாம் இந்த மீனில் நல்லா கோட்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா அந்த மீன் இல்லைன்னா உடஞ்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட சூப்பரான கேரளா ஸ்டைலில்
மீன் வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. எல்லா வித சாதத்துக்கும் ரைஸ் கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரசம் சாதத்துக்கு போட்டு தான் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.